விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். எஸ்ஐஆர் படிவம் சமர்ப்பிக்க இன்றைய கடைசி நாள். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. இப்பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி நிறைவடையும் என்று தேர்தல் கமிஷன் முதலில் அறிவித்திருந்தது. மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் முக்கியமான இந்த பணியை 30 நாட்களில் மேற்கொள்வது எப்படி சாத்தியம் என்று பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுந்தன. இதனை அடுத்து இந்த எஸ்ஐஆர் பணிக்கான கால அவகாசம் 1 வாரம் நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தது. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக கடந்த மாத இறுதியில் தேர்தல் கமிஷன் அறிவித்தது. டிசம்பர் 11இல் எஸ்ஐஆர் பணிக்கான கால அவகாசத்தை மேலும் 3 நாட்களுக்கு டிசம்பர் 14 வரை நீட்டித்தது. அவ்வாறு எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இனியும் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவது மிகவும் குறைவு என்பதால் மக்கள் தாமதமின்றி இன்று சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒருவேளை படிவங்களை சமர்ப்பிக்க தவறினால் வரும் டிசம்பர் 19 அன்று வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களின் பெயர் இடம்பெறாமல் போக வாய்ப்புள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின் மீது அடுத்த ஆண்டு ஜனவரி 18 வரை மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கப்படும் என்றும், இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 பிப்ரவரி 17 அன்று வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை திரும்ப பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்ட படிவங்களின் மூலம் இரட்டை பதிவு, உயிரிழந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தமாக சுமார் 80 லட்சம் பேர் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அட்வைஸை மீறிய அமித்ஷா ஆவேசமாக பேசியதால் எகிரிய பிபி. பார்லியில் நடந்தது என்ன? கடந்த 1ஆம் தேதி துவங்கி பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. கடந்த வாரம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தொடர்பான விவாதம் நடந்தது. அப்போது ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டில் மத்திய அரசை கடுமையாக சாடினார் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரான ராகுல். ஓட்டுகளை திருடுவது தேசத்துக்கு விரோதமானது. தேர்தல் கமிஷனை கைப்பற்றி நாட்டின் ஜனநாயகத்தை பாஜக சீர்குலைக்கிறது என்றார். மத்திய அரசை ராகுல் கிழித்து விட்டார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டென்ஷன் ஆக்கிவிட்டார் என காங்கிரசார் பெருமைப்பட்டுக் கொண்டனர். இந்த விவகாரத்தில் காங்கிரசின் குற்றச்சாட்டுகளுக்கு லோக்சபாவில் கடந்த 10ஆம் தேதி ஆவேசமாக பதிலளித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போது அமித்ஷாவுக்கு காய்ச்சல் அடித்தது. இதனால் அவரது உடல்நிலையை கண்காணிக்க 2 டாக்டர்கள் லோக்சபாவுக்கு வெளியே லாபியில் காத்திருந்தனர். நீங்கள் அதிக நேரம் பேச வேண்டாம், ஓய்வெடுக்க வேண்டும் என டாக்டர்கள் ஆலோசனை அளித்தனர். ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து விட்டார் அமித்ஷா. ராகுலுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக பழைய வரலாறை ஆராய்ச்சி செய்து பலவித ஆவணங்களை எடுத்துக்காட்டி ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்தது என்பதை விலாவரியாக விளக்கினார் அமித்ஷா. இந்தியாவில் முதலாக ஓட்டு திருட்டில் ஈடுபட்டது முன்னாள் பிரதமர் நேருதான். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் முதல் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் 28 ஓட்டுகளை பெற்றார். நேரு 2 ஓட்டுகளை மட்டுமே பெற்றார். ஆனாலும் நேருவே பிரதமரானார். ரேபரேலியில் முன்னாள் பிரதமர் இந்திரா போட்டியிட்ட போதும் ஓட்டு திருட்டு நடந்தது. இதனால் தேர்தலை அலகாபாத் ஹைகோர்ட் ரத்து செய்தது. ஆனால் ஓட்டு திருட்டை மறைக்க பிரதமர் மீது வழக்கு போட முடியாது என சட்டத்தை கொண்டு வந்தார் இந்திரா. இதற்கு ராகுல் என்ன சொல்ல போகிறார்? ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்க்கட்சிகள் அந்த தேர்தலை ஏற்றுக்கொள்கின்றன. தோற்றால் தேர்தல் கமிஷனை குறை கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளன என அமித்ஷா காட்டமாக பதில் கொடுத்தார். ஆனால் பதிலடியை கேட்க மனமில்லாமல் காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர். அமித்ஷா ஆவேசமாக பேசி முடித்ததும் லாபியில் உள்ள டாக்டர்கள் அமித்ஷாவின் உடல்நிலையை பரிசோதித்தனர். அதில் அவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது தெரியவந்தது. ஓய்வெடுங்கள் என மீண்டும் டாக்டர்கள் வலியுறுத்தினர். இருப்பினும் அன்றிரவு 2 முக்கிய ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றார். இதனிடையே பிரதமர் மோடி அமித்ஷாவை டெலிபோனில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து விசாரித்தார். லோக்சபாவில் பேசும்போது உண்மைகளை துல்லியமாக சுட்டிக்காட்டி அருமையாக பதில் கூறினீர்கள். அரசின் நிலைப்பாட்டை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தினீர்கள் என அமித்ஷாவை மோடி பாராட்டினார். டிசம்பர் 17இல் நிர்வாக குழு கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது. தமிழகம், புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் இன்று முதல் விருப்ப மனுக்களை விண்ணப்பிக்கலாம் என்று அன்புமணி அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை அபகரிக்க அன்புமணி முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ராமதாஸ் தலைமையில் 17ஆம் தேதி பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி, சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்டாலினுக்கு டைரக்ட் வார்னிங், ஜாக்டோ ஜியோ நிர்வாகி ஆவேசம். பழைய வரலாறு சிஎம்முக்கு தெரியாதா? பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது பேசிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள், அரசு ஊழியர்களின் சலுகைகளை பறித்த ஜெயலலிதா ஆட்சியை இழந்தார். அரசு ஊழியர் விரோத போக்கை தொடர்ந்தால் அதேபோன்ற நிலை ஸ்டாலினுக்கும் வரும் என எச்சரித்தனர். ஜெயலலிதா ஓய்வூதிய பலன்கள்லாம் பறிக்கப்பட்ட போது எந்த ஆட்சி காலத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்தி போராடினோமோ, அதே அம்மையார் ஆட்சி காலத்திலே மீண்டும் அந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் பெற்றோம். கடந்த காலத்தில் வரலாறு அதேதான் நாங்களும் கேட்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரித்தான் இந்த தொடர்ச்சியான போராட்டம். நல்ல கண்ணுவுக்கு மூச்சு திணறல், மருத்துவமனையில் அட்மிட். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணு. அவருக்கு 100 வயதாகிறது. வயது மூப்பு காரணமாக சமீப காலங்களில் அவருக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது. இன்று நல்ல கண்ணுவிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். உடல்நலம் தேறி ஓரிரு நாளில் நல்ல கண்ணு வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 22 வீட்டில் தவறி விழுந்ததால் நல்ல கண்ணு தலையில் காயம் ஏற்பட்டது. அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதன்பின் 24ஆம் தேதி உணவு அருந்தும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்றார். அதன்பின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் 10 வீடு திரும்பினார். அவருக்கு உணவு வழங்குவதில் சிரமம் இருப்பதால் ஊட்டச்சத்து உணவை நேரடியாக இரைப்பைக்குள் செலுத்தும் வகையில் தொண்டையில் டியூப் பொருத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தூக்கத்தில் தவறுதலாக அந்த டியூபை நல்ல கண்ணு எடுத்துள்ளார். இதனால் அக்டோபர் 17 மீண்டும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர கண்காணிப்பில் இருந்த அவர் அதன்பின் டிஸ்சார்ஜ் ஆனார். தற்பொழுது மீண்டும் அவர் மூச்சு திணறல் காரணமாக அட்மிட் செய்யப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 கார்கள் ஆட்டோ மோதல், பெண் உட்பட 2 பேர் மரணம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 கார்கள் ஒரு ஆட்டோ மோதிக்கொண்டதில் பெண் உட்பட 2 பேர் பலியாகினர். சென்னையை சேர்ந்த அன்சர், ஃபாத்திமா, ராஜலட்சுமி, அசோக் ஆகிய 4 பேர் திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இதேபோல் சென்னையிலிருந்து மேல் சித்தாமூர் கிராமத்திற்கு சுபாஷ், அம்சாபாய், லட்சுமி ஆகிய 3 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். வந்தவாசி, சேத்துப்பட்டு சாலை, வடவனக்கம்பாடி கிராமம் அருகே சென்றபோது 2 கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அந்நேரம் வந்தவாசியிலிருந்து செங்கம் பகுதிக்கு 7 பேருடன் சென்று கொண்டிருந்த ஷேர் ஆட்டோ விபத்தில் சிக்கிய கார்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் முதல் காரில் பயணம் செய்த அன்சர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கார்கள், ஆட்டோவில் இருந்த 13 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த வடவனக்கம்பாடி போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அம்சாபாய் என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பலியான 2 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் வந்தவாசி, சேத்துப்பட்டு சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் சமஸ்கிருதம் வகுப்பறைகளில் ஒலிக்கும் பகவத்கீதை. சமஸ்கிருத இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பாணினி பிறந்த சலாதுர கிராமம் தற்போது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ளது. மேலும் உருது, பஞ்சாபி மற்றும் சிந்தி மொழி சொற்களுக்கான வேர் சொற்கள் சமஸ்கிருதத்தில் இருப்பதாக கூறப்படுவதை அடுத்து சமஸ்கிருதம் எங்களுக்கும் சொந்தமானது என்ற முழக்கத்துடன் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக லாகூர் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சமஸ்கிருத பாடத்திட்டத்தை லாகூரில் உள்ள ஃபார்மன் கிறிஸ்டியன் கல்லூரியின் சமூகவியல் இணை பேராசிரியரான டாக்டர் ஷாகித் ரஷீத் வடிவமைத்துள்ளார். செம்மொழிகள் மனித குலத்துக்கு தேவையான மிகுந்த ஞானத்தை கொண்டுள்ளன என்ற எண்ணத்தில் இவர் முதலில் அரபு மற்றும் பாரசீக மொழிகளை கற்க துவங்கியுள்ளார். அதன்பின் சமஸ்கிருதத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு கேம்பிரிட்ஜ் சமஸ்கிருத அறிஞர் ஆண்டனியோ ரூப்பல் மற்றும் ஆஸ்திரேலிய இந்தியவியலாளர் மெகோமிஸ் டெய்லர் ஆகியோரிடம் ஆன்லைன் வாயிலாக சமஸ்கிருதத்தை பயின்றுள்ளார். இவரின் சீரிய முயற்சியின் காரணமாக ஆரம்பத்தில் 3 மாத காலம் வார இறுதி நாட்கள் பயிற்சி வகுப்பாக துவங்கப்பட்ட இந்த சமஸ்கிருத கல்வி மாணவர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து லாகூர் மேலாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் முழுநேர பாடமாக இந்த சமஸ்கிருத கல்வி மாற்றப்பட்டுள்ளது. வெறும் மொழியை மட்டும் கற்பதோடு மட்டுமின்றி மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை இலக்கியங்களாகவும் தத்துவங்களாகவும் பயிற்றுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
இதன் வாயிலாக அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் பாகிஸ்தானில் இருந்தே கீதை மற்றும் மகாபாரத ஆய்வாளர்களை உருவாக்க பல்கலைக்கழகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்தியாவில் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் அரபு மொழியை கற்பது போல் பாகிஸ்தானியர்கள் சமஸ்கிருதம் கற்பது இரு நாடுகளுக்கிடையே ஒரு நல்லுறவு பாலமாக அமையும் என்று பேராசிரியர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்திய கல்வித்துறையினரும் மொழியியலாளர்களும் பாகிஸ்தானின் இந்த மாற்றத்தை வரவேற்றுள்ளனர். சமஸ்கிருதம் குறித்து ரஷீத் கூறியுள்ளதாவது: சமஸ்கிருத மொழி ஒரு மதத்துடன் மட்டும் பிணைக்கப்பட்டதல்ல, அது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் இணைக்கும் மொழி. சிந்து சமவெளி காலத்தில் பாணினி பிறந்த ஊரில் அதிகமான அளவில் எழுத்துப் பணிகள் நடந்தன. மேலும் சமஸ்கிருதம் ஒரு மலை போன்றது, கலாச்சார நினைவு சின்னம். நாம் அம்மொழியை சொந்தம் கொண்டாட வேண்டும். முஸ்லிம் மாணவர்கள் ஹிந்து தர்மத்தின் தத்துவ நூல்களை அவற்றின் மூல மொழியிலேயே கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இணைந்துள்ளனர். இதில் சமஸ்கிருத மொழி மீதான பிரியத்தில் சிந்து சமவெளி நாகரீகம் மற்றும் காந்தாரா கலை பற்றி ஆய்வு செய்யும் மாணவர்கள் இதற்கு முக்கியத்துவம் தருகின்றனர். மக்கள் ஒருவருக்கொருவர் செம்மொழி மரபுகளை கற்க முயற்சித்தால் தெற்காசியாவில் ஒரு ஒருங்கிணைந்த நிலை உருவாகும். இந்தியாவில் அதிகமான இந்துக்களும் சீக்கியர்களும் அரபு மொழியையும் பாகிஸ்தானில் அதிகமான முஸ்லிம்கள் சமஸ்கிருதத்தையும் பயின்றால் அது தெற்காசியாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையான துவக்கமாக இருக்கும். அங்கு மொழிகள் தடைகளாக இருப்பதற்கு பதிலாக பாலங்களாக மாறும் என்றும் அவர் கூறினார். லாகூர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத மற்றும் ஹிந்தி கையெழுத்து பிரதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னர் லாகூர் சமஸ்கிருத கல்வியின் மையமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 1947ஆம் ஆண்டுக்கு பின் இப்பிரதிகளை வாசிக்க தெரிந்த அறிஞர்கள் பாகிஸ்தானில் இல்லாததால் அவை பல ஆண்டுகளாக பூட்டிய அறையிலேயே முடக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த புதிய சமஸ்கிருத வகுப்புகள் வாயிலாக அந்த பழங்கால ஆவணங்களை ஆய்வு செய்யும் திறன் கொண்ட புதிய தலைமுறை அறிஞர்களை உருவாக்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.